நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் பிரச்சனைகளின் மீது அதிகாரம் கொள்ளுதல் பற்றி நாம் தியானித்தோம். இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியாக அதிகாரமும் முக்காடும் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். இங்கே பாருங்க, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை பற்றி இந்த இடத்துல என்ன செய்திருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தான் கீழே செயல்படுத்தக்கூடிய வேலைகளையும் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறாரு, அவருக்கு கீழே வேலை பார்க்குற சேவகர்கள்லாம் அவர் போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான், இதை செய்யின்னு சொல்ல செய்கிறான். இப்போ அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் என்ன செய்யறான், சுகவீனமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இருக்கிற நோயின் மேலே இவருக்கு என்ன செய்யல, அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அதன் மேலே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறாரு. அதை இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்கிறாரு, உங்களுக்கு இதன் மேலே என்ன செய்ய அதிகாரம் உண்டு. எப்படி? நீங்கள் இதை போன்னு சொன்னால் அது போயிடும். இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொல்லி தேவனே அவரை குறித்து என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்குறார். அப்போது அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த தகப்பனாக, ஒரு அப்பாவாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எந்த கவலையும் கிடையாது. நமக்கு இருக்கிற நோய்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, நமக்கு இருக்கிற போராட்டங்களை பார்த்து, வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து போன்னு சொன்னால், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம வாழ்க்கை எல்லாமே எப்படி ஆயிரும், செழிப்பாக மாறுகிறோம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். இதை உணர்ந்தவர் தான் யார் அப்படின்னா 100க்கு அதிபதி. எனக்கு கீழே கொடுத்துருக்க வேலைக்காரை நான் சொல்றதை கேட்குறான். ஆனால் நீ உலகத்தையே படைத்த தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, உமக்கு இந்த நோய்கள் எல்லாம் கீழ்பட்டு இருக்கு, அது போனால் போகும், வானா வரும், நில்லுன்னா நில்லும், சொன்னதை என்ன செய்யும், செய்யும். சாத்தானை போன என்ன செஞ்சிருவான், போயிடுவான். அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்து, நான் ஒரு பாவி, எங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் ஒரு பாத்திரவான் அல்ல. பெரிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, உலகத்தையே படைத்த தேவனுடைய ஒரே குமாரன், நான் பாவியாகிய ஒரு மனிதன் சொல்லி அவன் ஏற்றுக்கலாம். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் நம் பாவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம்? நமக்கு தேவன் படிப்பு தந்திருக்கிறாரு, பதவி தந்திருக்கிறாரு, அதிகாரம் தந்திருக்கிறாரு, எல்லா வாழ்க்கையில உள்ள செழிப்புகளும் தந்திருக்கிறாரு. நம்ம எதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், நாமே நம்ம பெருமையாக நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? இல்ல, தேவன் நம்முடைய வீட்டிற்குள் கடந்து வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? நிறைய நேரத்துல சிந்தித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர். அவர் தந்த பதவி, அவர் தந்த படிப்பு, அவர் தந்த அதிகாரங்கள் இதெல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவ்வாறு கீழ்ப்படியும் போது இன்னும் அநேக காரியங்களை நம் மூலமாக அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போதுதான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மீது நமக்கு என்ன செய்ய முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும். பாருங்க, எப்பவும் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பிதாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருந்தார். அவருக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தார். ஏன்னா அவரோட பவர்ஃபுல் காட், தட் இஸ் ஹிஸ் ஃபாதர். தேவன், பிதாவாகிய தேவன், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவராக இருந்தார். இப்போ நம்முடைய பிதா அவர் சொல்றதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம அப்படி கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், ஆளுமை நல்லா நம்ம மேல என்ன செய்யும், செயல்படும். மற்றபடி நமக்கு என்ன முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அங்கே நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரிகள் அவங்க மேலேயும், நமக்கு கொடுக்கப்பட்ட எஜமானுக்கும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 13 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன்
தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். ஒரு அதிகாரத்துல, ஒரு பதவியில ஒரு மனிதன் இருக்கிறான்னா, தேவன் கொடுக்காவிட்டால் அந்த அதிகாரத்திலேயோ பதவியிலையோ அந்த மனிதனால இருக்க முடியாது. தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை எதிர்த்து நிற்போம்னா, அவங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆலயத்துக்கு செல்றோம், நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, நிறைய கற்றுத்தராங்க, சொல்லித்தராங்க. நம்ம அதற்கு எதிர்த்து நிற்போம் என்றால் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்ள, நமக்கு நாமே நாம் ஆக்கினை வருவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அதிகாரிகளுக்கு, அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்தவர்களாய் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு மேல கொடுத்திருக்க அதிகாரிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படி. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து தமக்கு விருப்பமானவர்களுக்கு பதவியை கொடுத்திருக்கிறார். அவங்க பண்ற தப்பிதங்களை கேட்பதற்கு நம்மை வைக்கவில்லை. அதை அவர் பார்த்து கொள்வார், அது அவருடைய வேலை. நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்க சொல்லப்பட காரியங்களுக்கு கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். மனிதருக்குள் அல்ல, கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அது தவறாக இருப்போம் என்றால் அதை விட்டு விலகி சென்று விடலாம். கர்த்தருக்குள் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம இப்படிப்பட்ட ஆக்கினைக்கு விலக்கி தப்பித்து கொள்ள என்ன செய்ய முடியும். இல்லை நம்ம எதிர்த்து நிற்போம் என்றால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நமக்கு கொடுத்திருக்கிற வேலையின் ஸ்தலங்கள்ல, வீட்டுல கணவனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கீழ்பட்டு இருக்கணும். கிறிஸ்து தலையா இருக்கிறது போல கணவன் ஒரு ஸ்திரீக்கு என்ன செய்கிறார்? தலையா இருக்கிறார். இது அவர் கொடுத்த கட்டளை, நியமம். நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அதற்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சகோதரிகளுக்கு முக்காடு போடுறது வழக்கம். மாலயத்துக்கு போனால் நம்ம என்ன செய்கிறோம்? முக்காடு போட்டுக்கொள்கிறோம். ஏன் போடுறோம்? நிறைய பேர் தெரியாமலே போடுறோம். அது ஒரு ஸ்டைலாக என்ன செய்கிறோம்? இப்போ மாற்றிக்கொள்கிறோம். எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட்ஜோட நம்ம என்ன செய்கிறோம்? முக்காடு போடுறோம். வெளிக்காட்டுறதுக்காண்டி தான் என்ன செய்கிறோம்? முக்காடு போடுறோம். முதலாவது அந்த முக்காடு எதை வெளிக்காட்டுகிறதுனா, மனைவியின் மேல் என்ன செய்யுது அப்படின்னா, கணவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவருடைய அதிகாரம் அதில் என்ன செய்து இருக்கு. ஆலயத்துக்கு போகும்போது நம்ம முக்காடிட்டு கொள்கிறோம். கணவன் சொல்லுகிற அத்தனை காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் தெளிவாக தேவன் குறிப்பிட்டு இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை விட்டு விலகிறோம். என்ன, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கணவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி சபதம் எடுக்கிற பெண்கள் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும் புத்தியுள்ள ஸ்திரீகளா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். கணவன் ஒருவேளை அது போல படிக்காதவராக இருக்கலாம், விசேஷ அறிவில்லாதவராக இருக்கலாம். ஆனால் தேவனால் அவங்களுக்கு அருளப்பட்ட ஒரு கணவன் சொல்லி ஏற்றுக்கொண்டு அவங்கள நம்ம தவறாக பேசுவது கூடாது. நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கு. நான் படிச்சிருக்கிறேன், நான் அதிக சம்பளம் வாங்குறேன், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நான் அவங்களோட நல்ல கடவுளுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறேன், எனக்கு ஆவியின் கனிகள் அதிகமாக இருக்கிறேன், நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு சொல்லி என் கணவன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதான் ஸ்திரீகளுக்கு முக்காடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதற்காக தானே செய்கிறோம்? முக்காடு இட்டு கொள்கிறோம். ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. திருவள்ளுவர் கூட பாருங்க, ஒரு நாள் அவருடைய மனைவி பேர் வாசுகி, அவங்கள என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவங்க அந்த அம்மா அப்போ பார்த்து கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? ஓடி ஆண்டவனேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கணவனுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நிற்கிறாங்க. திரும்பி போகும்போது அந்த வாளி அந்த கயிறு எந்த நிலைமையில விட்டுருந்தாங்களோ அப்படியே நின்றுட்டே இருந்துச்சான். அதை தான் அவர் குறளில் என்ன செய்யப்பாரு, எழுதியிருப்பாரு, கணவனை ஆண்டவர் என்று அழைத்து தொழுது கொள்கிற பெண்மணி பெய் என்று சொன்னால் மழை கூட என்ன செஞ்சிருமா? பெஞ்சிருமா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது உலக பிரகாரமான காரியங்களை இங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் முக்காடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எக்லிஷியா அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவள். முக்காடு போடணும் எதற்கு? அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் உணர்ந்து கொள்வதற்காக. அது மட்டும் இல்லை, கிரேக்க மொழியில் அம்பர்லா அப்படின்னு சொல்லி கொடுத்து, நம்ம அம்பர்லா மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போகிறோம் அம்பர்லாவை.
அது கிரேக்க மொழி. எதற்கு அப்படின்னா பாதுகாப்பான ஒரு குடை. மழை பெஞ்சிச்சு, வெயில் அடிச்சுன்னா நமக்கு அதுலேருந்து பாதுகாப்பு தருவதற்கு. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாப்பதற்கு இந்த கணவனை தேவன் கொடுத்துருக்கிறார் நமக்கு ஒரு பாதுகாப்பாக. நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்போ அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு மேல் செலுத்தக்கூடிய அதிகாரம், கணவன் நம்ம மேல் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம பிரச்சனைகள் மேல என்ன செய்ய முடியும்? அதிகாரம் பண்ண முடியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவிமார் கணவனை சந்தேகப்படுவாங்க, ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அந்த ஆண்கள் உண்மையில நல்லவங்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் அவங்கள சந்தேகப்பட்டு அவங்கள வாழ்க்கையில இழந்து போயிடுவாங்க. அதற்கு பிறகு சிறு வயதுலேருந்தே குழந்தைகளை தனியாக வளர்த்து அவங்கள கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம், அகங்காரம், சந்தேகம், இதனால என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையில் குடையின் கீழ் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த முடியாமல் அவங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கணவனை நம்ம மதிக்கிறோமா? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நல்லா யோசித்து அதன்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனைவியோட கடமை என்ன அப்படின்னு பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 5-6 வசனங்கள்ல, பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இதன் மூலமாக பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அவங்க எப்படி கீழ்ப்படிந்திருந்தாங்க. அதனால அவங்க குடும்பம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, அது எவ்வாறு செழிப்பாக இருந்தது, அவங்க வம்சங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து நம்ம சொல்லி பார்க்கிறோம். அப்போ பெண்களாகிய நாம் அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காக வெளியே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பது போல, தலையாகிய கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறது போல நம்ம என்ன செய்யணும்? புருஷருக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து. இதனாலதான் குடும்பங்கள்ல பிளவுகள், பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை ஓவர்டேக் பண்ண முடியாம, அதிகாரம் நமக்கு செலுத்த முடியாம திணறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வருகிறது. வேதத்திலே முக்காடிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்காள். ரெபேக்காளை பற்றி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் ரெபேக்காள் எலியேசரை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ரெபேக்காள் முக்காடிட்டு கொண்டது எதை குறிக்கிறது? எனக்கு கணவனாக வரப்போகிறவருடைய அதிகாரத்தை நான் மனப்பூர்வமாக என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்து கணவனும் மனைவியாக இணைந்து ஜெபிச்சாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பிள்ளைகள் வம்சங்கள் சிறந்திருக்க முடிந்தது. அப்போ நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? பிரச்சனைகள் தலையோங்கி நிற்கிறதா? அதன் மேல் நமக்கு அதிகாரம் செலுத்த முடியலையா? நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான முடி நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பெண்கள் நல்ல நீட்டாக கூந்தல்களை நல்ல பின்னி என்ன செய்வாங்க? போட்டு முக்காடிட்டு கொண்டு இருப்பாங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஸ்திரீ தன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமயிர் முக்காடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரும்போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம முக்காடிட்டு கொள்ளணும். நிறைய பேர் முக்காடிட்டு கொள்வது இல்லை. அதனால பின்னாடி இருக்கிற நிறைய பேர் அதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி விடுறாங்க. நம்மளால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த இடத்துல அவங்களால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்க பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, அபிமெலேக்கு சிலர் ஆள் அனுப்பி சத்தம் போடுறாரு சாராளை,
உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். அப்போ நம்ம அழகா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய அழகை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறதுல நம்ம கணவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க நம்ம முக்காடிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நம்முடைய காரியங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், விலகி இருக்கலாம். பிரச்சனைகள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்க அதிகாரத்தை நம்ம எடுத்து என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தேவனே நிறைய காரியங்களை நம்மோட பேசுறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உன்னத பாட்டில் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் பார்த்து என்ன சொல்ல, நீ ரூபவதி என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது என்றார். முக்காட்டின் நடுவே, அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. முக்காட்டின் நடுவே உன் கண்கள் என்னது, புறா கண்கள் போல் இருக்கிறது என்றார். அந்த கீழ்ப்படிதல், தேவன் தான் எனக்கு அதிகாரி, அவருக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்ன, அவன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு. அவர் உங்களோட குறைந்த சம்பளம் வாங்கலாம், குறைந்து படிச்சிருக்கலாம், குறைந்த பதவியில் இருக்கலாம், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஒழுங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வெட்கப்பட்டார். ஆனால் தேவன் உங்களுக்கு அவரை புருஷனாக தந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்போ நிறைய இடத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். தலைமயிரை அப்படியே மொட்டைட்டு போறது ஸ்திரீகளுக்கு ஒரு வெட்கமான ஒரு காரியம். அப்படி உனக்கு செய்ய விருப்பம் இல்லையா, நீ என்ன செய்ய, முக்காடிட்டு கொண்டிரு. ரொம்ப கடிந்து என்ன செய்யறாரு, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அப்போ ரொம்ப பெண்கள் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஜெப நேரத்துல நம்ம நிறைய காரியங்களை வேத வசனங்களை தியானிக்கும் போது நிறைய பேருக்கு தேவன் தரிசனமாகிறார். அப்போ தேவ தூதர்கள் மூலமா சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க எல்லாம் அப்படியே அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க, அதன் காரியத்தை என்ன செய்யறாங்க, நடப்பிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆதாமை மண்ணிலே என்ன செய்யறாரு, உருவாக்குறார், தமது சாயலாக உருவாக்குறார். ஆனா ஏவளை எப்படிதான் உருவாக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்குள் இருக்கிற ஒருத்தியாக தான் உருவாக்குறார், தனியாக அவளை என்ன செய்யல, உருவாக்கல. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் கொடுத்த நியமத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தை கட்டி எழுப்பும் பிள்ளைகளாக, பெண்களாக, நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக நம்ம என்ன செய்யணும், கணவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள் பாருங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு என்ன செய்கிறான், தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. நான் ரொம்ப என்ன செய்யணும், இந்த வார்த்தைகளை ஜாக்கிரதை. இது நாள் வரைக்கும் நம்ம தவறி இருந்தாலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, தேவ பிள்ளைகளாக நீங்க இன்றைக்கு ஒரு ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்க ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய படிப்புகள் படித்து ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக வரன் தேடி கொண்டு நீங்க உங்கள் மனசுல ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் கொடுத்த தீர்மானத்தை, அவர் கொடுத்த கட்டளை நான் என்ன செய்வேன், வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் நீங்க சொல்லி, இப்படி நீங்க உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தந்தருளுவார். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் உங்க அதிகாரத்தை அது கட்டுப்பட்டு இருக்கும். ஏன்னா தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறதுனால, அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறனால உங்க பிரச்சனைகள் எல்லாம், போராட்டங்களை பார்த்து நீ போனா அதை என்ன செஞ்சிரும், போயிடும். எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு தேவன் உங்களோட அதை தான் பேசி கொண்டு இருக்கிறார். பிரச்சனைகளின் மேல் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன்.
போராட்டத்தின் மேல் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப தேவனுக்குள் கீழ்ப்படிந்திருக்கணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய சரித்திரத்தை நீங்க எல்லாத்துக்கும் அறிஞ்சிருப்பீங்க. அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, மேல அதிகாரத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவர் நிறுத்திய பொறிச்சிலே நீங்க வணங்க வேண்டும் சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா அவங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது என்ன? நீங்க வணங்கக்கூடாது, உங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்ய வேண்டும். அவங்க கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தார்கள், அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படி. டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. நம்ம நிறைய நேரத்துல டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம். தப்பையும் நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லி தப்பா செய்றோம், சரியையும் நம்ம என்ன செய்றோம் தப்பா சொல்லி நம்ம கீழ்ப்படிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எப்படி பாருங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க? கணவனுக்கு கீழ்ப்படிங்கிறா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நியமத்தின்படி கட்டளையின்படி அவங்க செய்ய சொல்றாங்களா செய்யுங்க. குடிச்சிட்டு நல்ல போதையில இருந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடணும்னா அப்படி தேவன் செய்ய சொல்லவில்லை, நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படிஞ்சாங்க. எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா, நாங்க வணங்க மாட்டோம். தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்க. ஆனா அவர் தேவன் இறங்கி வந்தார். அவங்க கூப்பிடவே இல்லை, ஆனா அவர் இறங்கி வந்து விடுவித்தார், சாட்சியாய் நிறுத்தினார். பாருங்க, இதுதான் பெரிய காரியம், கீழ்ப்படிதல். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தார்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள் கணவனுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். மனைவிமார்களே ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்யும் போது நீங்க புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வீட்டை கட்டி எழுப்புவீர்கள். எங்கிருந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், செங்கடலை போன்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், பின்னாடி எதிரிகள் உங்களை விரட்டிட்டு வந்தாலும், தேவன் உங்களுக்கு செங்கடலை பிளந்து தரக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கைகளில் தந்திருக்கிறார். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு உங்களை பார்த்து பேசுகிற காரியம் இதுதான். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ காரியங்களை நீங்க வெற்றி பெற்று எல்லாவற்றையும் நீங்க கடந்து வந்திருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்க முழித்து கொண்டு இருக்கும் போது உங்களை பார்த்து சகோதரியே சகோதரி உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. நீங்க பயன்படுத்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்திருப்பாரு. உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய்விடும். உங்கள் சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க போன்னு கூட சொல்ல வேண்டாம், அது போயிடுவோம். ஏன்னா யூ ஆர் வாக்கிங் இன் த பாத் லார்ட். அந்த வழியில நீங்க நடக்கிறீங்க. அவர் கற்று தருகிற வழியில நீங்க நடக்கிறீங்க. அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க. அதனால அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஆளுமை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார். அவரே உங்களுக்காக யுத்தம் பண்றாரு. நீங்க சும்மா இருக்கீங்க, நடந்து போறீங்க, எல்லாவற்றையும் செய்றீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக அப்படியே கூட்டம் கூடி அவன் அழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேவன் உங்களை அப்படியே மேலே தூக்கி இன்னும் 10 மடங்கு மேலே தூக்கி நிறுத்துவார். அதை அவங்க பார்த்து வெட்கப்பட்டு போயிடுவாங்க. உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல சொல்றாரு பாருங்க, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏராளமான சத்துருக்கள், ஏராளமான துரைத்தனத்தின் ஆவிகள், ஏராளமான அதிகாரத்தின் ஆவிகள் சூழ்ந்திருந்து என்ன செய்ய வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே. 400க்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி, நியமங்களின்படி எனக்குள் நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி போய்விடும். எவ்வாறு ஒரு யோர்தான் நதி அப்படியே கரைப்பொடி புரண்டு வருஷம் முழுவதும் ஓடுமோ, ஆனால் அந்த பரிசுத்தவான்களின் கால்கள் படும்போது அப்படியே பின்னிட்டு போய்விட்டது. அதே போல தேவன் உங்களை பரிசுத்தமாய் காத்திருக்கிறார். நீங்க போகும்போது உங்களுக்கு எதிராக கரை புரண்டு ஓடுகிற சாத்தானின் போராட்டங்கள்லாம் அப்படியே என்ன செய்யும்? பின்னிட்டி ஓடுவது நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. உனக்கு எதிராக வருகிற அனைவரும் 7 திசைக்கு என்ன செய்வாங்க? திருப்பப்பட்டு ஓடுவார்கள். கவலைப்படாதீர்கள்,
சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காக இயேசு தம்முடைய ஜீவனையே சிலுவையில பலியாக தந்து உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகித்து இம்மட்டும் காத்து உங்களுக்கு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோஸ்திரத்தை கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் இயேசுவுக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகளின் மேல அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே, பிள்ளைகளோடு பிரச்சனைகளின் மேல் அதிகாரத்தை செலுத்துவது எவ்வாறு என்பதை கற்றுக் கொடுத்தீர் தகப்பனே, அதற்காக நன்றி. எங்களால் பிரச்சனைகளின் மேல் அதிகாரம் ஏன் செலுத்த முடியவில்லை என்பதை கற்றுக் கொடுத்தீர், உமக்கு நன்றி தகப்பனே. எவ்வாறு நாங்கள் செலுத்த நாங்கள் அதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம்னு சொல்லி பிள்ளைகளோடு பேசுனீங்க, உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தகப்பனே, இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷனை படைத்தது அவனை பலுகி பெருகும்படி அவன் இந்த பூமியை அதிகாரத்துடன் ஆண்டு கொள்வதற்காக அவனை ஆசீர்வதித்தீர. அதே போல பிள்ளைகள் தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே, உமக்கு அடுத்தபடியான அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நீர் உணர வைத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆத்துமாக்களுமே நோக்கி தகப்பனே, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, உம்முடைய கல்வாரி சிலுவை நண்டை வந்து தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சத்துருக்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து நிற்க, இந்த உலகத்தை ஜெயிக்க நீர் எவ்வாறு ஜெயித்தீரோ அப்படியே ஜெயித்து வெற்றி பெற்றுக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.